பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு மயில் வந்து கடைக்கு போன விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதுக்காக கடை வரைக்கும் வந்தா மறுபடியும் ஏதாவது நாடகம் போகிறதுக்காக வந்தாலா, ஐயோ இவங்களா பிரச்சனை உண்டு பண்ணி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அவங்க என்னதான் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனால் என்னோட முடிவில் நான் ரொம்பவே தீர்க்கமாக இருக்கேன். நான் இனிமே அவ கூட சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது. அப்படியே மீறி அவ கூட வாழ்ந்து தான் ஆகணும்னா அதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லவும், அம்மா நான் விளையாட்டுக்காக சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். கோர்ட்டு அந்த மாதிரியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ மனுஷ மாதிரி அவ கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, பார்த்தீங்களா அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பிள்ளைய நம்ம எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்போம். ஆனால் இப்போ பாருங்க, அவனுக்கு ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனால் இன்னைக்கு அவனோட கல்யாணம் கேள்விக்குறியாக நிற்கிது. அவனோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவன் வாழ்க்கை அப்படியே நான் என்ன விட்டுருவ போகிறேன், கண்டிப்பாக அவனுக்கான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.